தெரியாமல் நம்ம சொல்லக்கூட வார்த்தைக்கு எனக்கு கடுமையான திட்டு விழும். கிட்டத்தட்ட அவர் பயங்கரமாக திட்டியிருக்காரு 2-3 தடவை. கடுமையான திட்டுலாம் வாங்கியிருக்கேன். அவர் அந்த கதையை ரசித்து கேட்கும்போது அந்த கதைக்குள்ளே இருக்கக்கூடிய அவர் எப்படி ரசிக்கிறாரு, அவர் என்ன ஓட்டம் என்னவாக இருக்குது, அவர் அதில் பாடல்களை எங்கேருந்து அவருடைய ஓட்டம், அவர் எந்த விதத்தில் பாடல் வரும், பாடல் சிச்சுவேஷனை டீட்டெயிலாக கேட்குறது, இதெல்லாம் தான் அவருடைய இதுவாக இருந்துச்சு. அதே மாதிரி அவர்கிட்ட நான் வந்து ஒரு மாணவன் மாதிரி தான். கிட்டத்தட்ட வந்து அவர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான். சில சந்தர்ப்பங்களில் வந்து ஏதாவது சொன்னால் கூட எனக்கு தெரியாமல் நம்ம சொல்லக்கூட வார்த்தைக்கு எனக்கு கடுமையான திட்டு விழும். கிட்டத்தட்ட அவர் பயங்கரமாக திட்டியிருக்காரு 2-3 தடவை. கடுமையான திட்டுலாம் வாங்கியிருக்கேன். அது வந்து எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ரொம்ப நீங்கள் திட்டினா கூட பரவாயில்ல, அது கூட எனக்கு கிரெடிட் தான். உங்ககிட்ட திட்டு வாங்கின பெருமை எனக்கு இருக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். படைப்பு தொழில்ன்றது அதுதான். படைப்பு தொழிலில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அவர் ரொம்ப சிறந்த உங்களுக்கு இதுவாக இருக்கலாம். பட் ஆனால் படைப்புன்னு வரும்போது ஒரு அப்பா பையனாக இருந்தால் கூட சரி, உங்களுக்கு வந்து வேறு வேறு. நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அப்படிங்கும்போது, அப்போ அந்த இடத்துல வந்து நான் ஒரு டைரக்டராக எவ்வளோக்குள்ள வந்து அவர்கிட்ட நான் அணுகி, அவர்கிட்ட பல திருத்தங்களை சொல்லி, அவர்கிட்ட எப்படி நான் வேலை வாங்குறேன்றது தான் முக்கியம். அதில் நான் ரொம்ப கவனமாகவும், அதில் கூர்மையாகவும், அதில் நிதானமாகவும் இருந்து, அவர்கிட்ட நான் ஒரு சிறந்த பாடலை வாங்கிட்டேன். அதை வாங்குறதுக்கு நடுவில் எனக்கு அவருக்கும் வந்து நடுவில் பெரிய போராட்டம் தான். அதனால் அவர்கிட்ட ஒரு மேதமையான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் அணுகிற இடத்துல தான் முக்கியம். அவர் அந்த மேதமைக்குள்ளே கொண்டு போகணும். அது கொண்டு போகிறது ஒரு நுட்பமான வித்தை. அவருடைய நீங்கள் அது அந்த இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கொஞ்சம் கூட அப்செட் ஆகிடுவார். சார் இந்த படத்துல அந்த படம் எனக்கு தெரியும், அது எதுக்கு வந்துருக்கின்றார். அவர் எந்த நேரத்தில் ஒன்றாலும் கோவப்படலாம். உங்கள் படத்துலேயே வந்து அவருடைய படங்கள்லேயே சிறந்த படங்களை சொல்லி அது சொன்னால் கூட வந்து அதுதான் நான் அப்பயே போட்டேன், அது எதுக்கு திரும்ப அதை போட்ட போதுமா அப்படின்னு. அவர் எப்படி போனாலும் வந்து நம்மளை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு அவர் நம்மக்கிட்ட வந்து சிமிட்டாங்களை வச்சுட்டு நம்மளை இது பண்ணுறதுக்கு பார்ப்பாரு. ஆனால் நம்ம அதிலிருந்து தப்பிச்சு அவர்கிட்ட வந்து நுணுக்கமாக சில வார்த்தைகளை போட்டு அவர்கிட்ட வந்து சொல்லி பக்குவமாக அவர்கிட்ட அந்த உணர்வுகளை கொண்டு போய் வேலை வாங்குறது தேவையாக இருந்து அது சிறப்பாக வந்திருக்கு.